அனைவருக்கும் வணக்கம். பார்லிமெண்ட் இந்த வீடியோவில் பார்லிமெண்ட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து பார்ட் 2. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது பாருங்கள், இல்லைன்னா புரியாது. இப்போது மக்களவை அதிகாரம், மாநிலங்களவை அதிகாரம் பார்க்கலாம். மக்களவை அதிகாரம் பார்ட் 1லேயே சொல்லிட்டேன். ஸோ அதனால் திரும்பவும் சொல்ல வேண்டாம், ஏன்னா சொன்னதே சொன்ன மாதிரி இருக்கும். சொல்லாத சில அதிகாரங்கள் அப்படின்னா அது இருக்குது, பட் அது ரொம்ப முக்கியம் இல்லை. நமக்கு தெரிய வேண்டிய ஒன்றுனா இந்த பணம் நிதி மசோதா அது மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். பணம் சார்ந்த முன்வரைவுகளின் மீது மக்களவைக்கு மட்டுமே முழுமையான அதிகாரம் உள்ளது. அதுதான் மிக முக்கியமான ஒரு அதிகாரம், மக்களவைக்கான மிக முக்கியமான ஒரு அதிகாரம், அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த 7வது அட்டவணையில் 2 பட்டியல். என்னென்ன பட்டியல் அப்படின்னா 3 பட்டியல் இருக்குது. அதில் மத்திய பட்டியலிலும் பொது பட்டியலிலும் உள்ள விஷயங்கள் குறித்து சட்டங்கள் மக்களவை நிறைவேற்றுகிறது. மக்களவை என்ன பண்ணுவாங்கன்னா நிறைவேற்றுவாங்க. ஓகே, போதும், இதுவே போதுமானதான். பணம் சம்பந்தமான மசோதா வந்து அதிகாரம் முழுவதும் மக்களவையில் மட்டுமே. அதே மாதிரி நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் கொண்டு வர முடியும். மக்களவையிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஓட்டு போடுவாங்க. எல்லாமே பார்த்துட்டோம், அதனால் வேண்டாம். அடுத்தது மாநிலங்களவை அதிகாரம். மாநிலங்களவை அதிகாரம் பார்ட் 1லேயே சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஆர்டிகல் 249, 312, 67 சொல்லியிருப்பேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, போதுமானது. அடுத்தது நாடாளுமன்ற அலுவல் மொழி. ஆர்டிகல் 120 அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 120 என்ன சொல்லுது அப்படின்னா நாடாளுமன்ற அலுவல் மொழியாக ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்கும். நாடாளுமன்ற அலுவல் மொழியாக ஹிந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என ஆர்டிகல் 120 வந்து சொல்லுது. அப்படி இருந்தாலும் அவைத்தலைவர் பர்மிஷனோட என்ன பண்ணலாம் அப்படின்னா தாய்மொழியில் பேசலாம். அவைத்தலைவர் அனுமதியுடன் தாய்மொழியில் உரையாற்றலாம். தாய்மொழியில் ஆங்கிலமும் ஹிந்தியும் தெரியாதவங்க அவைத்தலைவர் அனுமதியோடு தாய்மொழியில் உரையாற்றலாம் என குறிப்பிடுவது பாராளுமன்றத்தில் பேசுகிறதுக்கு. ஓகேவா, குறிப்பிடுவது 120 விதி. அடுத்தது சாதாரண மசோதா. இன்னொன்று அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பண மசோதா. சாதாரண சட்ட மசோதாவும் பண மசோதாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்க்கலாம். சாதாரண மசோதா பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் கொண்டு வரலாம். சாதாரண மசோதா நாடாளுமன்ற உறுப்பினரும் கொண்டு வரலாம், ப்ளஸ் பார்த்திங்கன்னா அமைச்சர்களும் கொண்டு வரலாம். 2 பேரும் கொண்டு வரலாம். 2 பேராலையுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாதாரண மசோதாவை கொண்டு அறிமுகம் செய்ய முடியும். அமைச்சர் கொண்டுட்டு வரலாம், இல்லைன்னா தனிப்பட்ட ஒரு உறுப்பினரும் கொண்டு வரலாம். 2வது சாதாரண மசோதாவை ராஜ்யசபாவிலையும் கொண்டு வர முடியும், லோக்சபாவிலையும் அறிமுகம் செய்ய முடியும். அறிமுகமாகிறது ராஜ்யசபாவும் இருக்கலாம், லோக்சபாவும் இருக்கலாம். ஒரு தனி நபரும் தனிப்பட்ட உறுப்பினரும் கொண்டு வரலாம், அமைச்சரும் கொண்டு வரலாம். அடுத்தது ஆனால் இங்கே பண மசோதா பார்த்திங்கன்னா அமைச்சர் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அது நிதியமைச்சர் தான், அமைச்சர் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதே மாதிரி இதை லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும். ஆனால் சாதாரண சட்ட மசோதா லோக்சபாவிலேயே அறிமுகம் செய்ய முடியும், ராஜ்யசபாவிலேயே அறிமுகம் செய்ய முடியும். ஆனால் பண மசோதா லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும். அறிமுகம் செய்ய குடியரசுத் தலைவரோட அனுமதி தேவையில்லை. அறிமுகம் செய்யும் போதே குடியரசுத் தலைவரோட அனுமதி தேவை இல்லை. ஆனால் இங்கே பண மசோதாவில் அறிமுகம் செய்யும் போதே குடியரசுத் தலைவரோட அனுமதி கட்டாயமாக யாருடைய அனுமதி தேவை? பண மசோதாவை அறிமுகம் செய்யும் போது லோக்சபாவில் தான் அறிமுகம் செய்வாங்க. அப்படி அறிமுகம் செய்யும் போது குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி கட்டாயம். அடுத்தது இந்த சாதாரண சட்ட மசோதாவை பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஆனால் பண மசோதாவை ராஜ்யசபா ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். 14 நாட்கள் மட்டும்தான் அவகாசம். ஓகேவா, ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். மாநிலங்களவையில் மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும், அமைச்சரால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். குடியரசுத் தலைவரோட அனுமதி கட்டாயம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவால் இதை என்ன பண்ண முடியாதுன்னா நிராகரிக்க முடியாது, மறுக்கவோ திருத்தவோ செய்ய இயலாது. கண்டிப்பாக அவங்க என்ன தான் பண்ணி ஆகணும், ஓகே சொல்லி தான் ஆகணும்.
அதே மாதிரி 14 நாட்கள் மட்டும்தான் இது வந்து ராஜ்யசபாவில் 14 நாட்களுக்குள்ளே ராஜ்யசபா ஓகே பண்ணணும். ஆனால் இந்த சாதாரண மசோதா பார்த்திங்கன்னா 6 மாத கால அவகாசம் உண்டு. அதுக்கு பர்மிஷன் கொடுக்க 6 மாத கால அவகாசம் உண்டு சாதாரண சட்ட மசோதாவுக்கு. ஆனால் இங்கே வெறும் 14 நாள் தான், 14 நாள். அடுத்தது இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த சாதாரண சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதில் பிரச்சனை அப்படின்னா, ஆர்டிகல் 108 படி கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பார். ஆனால் பண மசோதா தான் 14 நாளில் பாஸ் ஆகிடுமே, அதுக்கு கூட்டம் தேவையில்லை, அது பாஸ் ஆகிடும் எப்படியும். ஆனால் இங்கே ஒரு சாதாரண சட்ட மசோதா 6 மாத காலம் இருக்குது பர்மிஷன் வழங்க. 6 மாதம் காலம் வரையே இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்கன்னா கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் 108 விதியின் கீழ் அழைப்பு விடுப்பார். கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பார். ஒரு சாதாரண சட்ட மசோதாவை ஒரு தனிப்பட்ட உறுப்பினரும் கொண்டு வரலாம், நாடாளுமன்ற தனிப்பட்ட உறுப்பினரும் கொண்டு வரலாம், ஒரு அமைச்சரும் கொண்டு வரலாம். அப்படி அமைச்சர் கொண்டுட்டு வந்து சாதாரண சட்ட மசோதா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அமைச்சரவையை கலைச்சிருவாங்க. ஓகேவா? அமைச்சர் கொண்டுட்டு வந்தால் மட்டும்தான் அமைச்சரால் அறிமுகம் செய்யப்பட்ட சாதாரண மசோதா மக்களவையில் தோற்று போச்சு அப்படின்னா அமைச்சரவை பதவி விலக நேரிடும். ஸோ அவ்வளோதான். அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நாடாளுமன்ற அதிகாரம் மற்றும் பணிகள். இந்த 7வது அட்டவணையில் பார்த்திங்கன்னா ஒன்றிய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய பட்டியலில் 100, அடுத்தது என்னது மாநில பட்டியல் இருக்கும் 61, பொதுப்பட்டியல் 48. ஸோ இதில் முக்கியமானது வந்து இந்த பொதுப்பட்டியலில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். என்னென்ன பொதுப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா கல்வி, பொதுப்பட்டியலில் தான் கல்வி இருக்குது. அடுத்தது பாருங்கள் விவசாயம் அல்லாத சொத்துக்கள். ஏன்னா விவசாயம் வந்து மாநில பட்டியலுக்கு போயிடும். விவசாயம் அல்லாத சொத்துக்கள் எல்லாம் எங்கே இருக்கும்னா பொதுப்பட்டியலில் இருக்கும். சொத்துக்கள், கல்வி, அதுக்கப்புறம் காடு எங்கே தான் இருக்குன்னா பொதுப்பட்டியலில் இருக்குது. கல்வி பொதுப்பட்டியல், விவசாயம் அல்லாத சொத்து பொதுப்பட்டியல், அதுக்கப்புறம் காடு சொல்லியாச்சு. தொழில் சங்கங்கள் பொதுப்பட்டியல். ஃபைனலாக இந்த கலப்படம் முக்கியமானது மட்டும் கலப்படம். அதுக்கப்புறம் தத்தெடுப்பு மற்றும் வாரிசு, அதுவும் பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியல் தான். அடுத்தது வெளிநாட்டு வர்த்தகம் அப்படின்னா அது மத்திய பட்டியல். வெளிநாட்டு வர்த்தகம் எங்கள் மாநில பட்டியல். வர்த்தகம் மற்றும் வணிகம், உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வணிகம் அப்படின்னா அது வந்து மாநில பட்டியல். இதுவே வந்து வெளிநாட்டு வர்த்தகம் அப்படின்னா அது வந்து மத்திய பட்டியலுக்கு போயிடும். அணுசக்தி, பாதுகாப்பு எல்லாமே மத்திய பட்டியல். போர் மற்றும் அமைதி உடன்படிக்கை மத்திய பட்டியல். வங்கி சேவை மத்திய பட்டியல். ரயில்வே மத்திய பட்டியல். அஞ்சல் மற்றும் தந்தி மத்திய பட்டியல். துறைமுகங்கள் மத்திய பட்டியல். மாநில பட்டியலில் வர்த்தகம், உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வணிகம், பொது சுகாதாரம், மது, அது எல்லாமே வரும். கால்நடை வளர்ப்பு, காவல்துறை, விவசாயம், அதெல்லாம் மாநில பட்டியலில் இருக்கும். அடுத்தது நம்ம வந்து அரசியலமைப்பு திருத்த விதி 368 வந்து பார்க்க போகிறோம். இது வந்து தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. பகுதி 20 இடம்பெற்றுள்ளதான் விதி 368. விதி 368 பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 20 இடம்பெற்றுள்ளது. பகுதி 20 ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா அது தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பை திருத்தும் முறை நெகிழ் மற்றும் நெகிழாத்தன்மை தானே, திருத்தலாம். அரசியலமைப்பவே திருத்தலாம். இந்திய அரசியலமைப்பவே திருத்தும் முறை, அதுதான் அந்த 368. பார்லிமெண்ட்டில் 2 அவையில் ஏதாவது ஒரு அவையில் அந்த மசோதா திருத்துவதற்கான மசோதாவை கொண்டுட்டு வரலாம். 2 அவையிலையும் கொண்டு வரலாம். ராஜ்யசபாவிலையும் கொண்டு வரலாம், லோக்சபாவிலையும் கொண்டுட்டு வரலாம். ஆனால் மாநில சட்டமன்றத்திலலாம் கொண்டு வர முடியாது. ஒன்று ராஜ்யசபா இல்லைன்னா லோக்சபா. ஒவ்வொரு அவையிலையுமே அந்த 2/3 மெஜாரிட்டி தான், தனி பெரும்பான்மையோடு தான் நிறைவேற்றணும். 2/3 மெஜாரிட்டி. ஓகேவா? அடுத்தது கூட்டத்திற்கு இங்கே அழைப்பு இல்லை. கூட்டாட்சி தத்துவங்களில் ஏதாவது திருத்தம் செய்யணும் அப்படின்னா பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்களின் சட்டமன்றங்கள் சாதாரண பெரும்பான்மையில் சட்டமன்றங்கள் ஒப்புதல் அளிக்கணும். கூட்டாட்சி தத்துவத்தில் ஏதாவது திருத்தம் பண்ணுறோம் அப்படின்னா, அரசியலமைப்பில் சொல்லப்பட்டுள்ள கூட்டாட்சி தத்துவத்தில் ஏதாவது திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா மாநிலங்களோட அனுமதி தேவை. ஓகே,
குடியரசுத் தலைவர் மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தல் வேண்டும். குடியரசுத் தலைவர் மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தல் வேண்டும். 3 வகையாக அரசியலமைப்பை திருத்தம் பண்ணுவாங்க. ஒன்று சாதாரண பெரும்பான்மை, சாதாரண பெரும்பான்மை, அடுத்தது சிறப்பு பெரும்பான்மை, அடுத்தது சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநில சட்டமன்ற ஒப்புதல். மாநில சட்டம் சாதாரண பெரும்பான்மை, அடுத்து சிறப்பு பெரும்பான்மை, அடுத்தது சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் என்ன வேணும், அந்த கூட்டாட்சி தத்துவம் திருத்தினாங்க அப்படின்னா, கூட்டாட்சி தத்துவத்தில் ஏதோ திருத்த போகிறாங்க அப்படின்னா இதுதான் அந்த 3ஆவது சொன்னேன். சிறப்பு பெரும்பான்மையும் வேணும் ப்ளஸ் மாநில சட்டமன்றத்தோட ஒப்புதலும் வேணும். ஓகேவா, அதான் அந்த 3ஆவது. ஓகே, அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற சாதாரண திருத்தம் மூலம் எதெல்லாம் திருத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். சாதாரண திருத்தம் மூலம் எதெல்லாம் திருத்தலாம் அப்படின்னா, இந்த மாநிலத்தோட எல்லைகளை விரிவுபடுத்துறது, மாநிலத்தோட பேரை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சாதாரண பெரும்பான்மையே போதும். அதே மாதிரி மேலவையை உருவாக்குறது, இப்போ நம்ம தமிழகத்தில் மேலவை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா இந்த சாதாரண பெரும்பான்மை போதும். நீக்க போகிறாங்க அப்படின்னா அதுக்கும் சாதாரண பெரும்பான்மை போதுமானது. ஓகேவா, அடுத்தது நாடாளுமன்றத்தில் உள்ள நடைமுறைகளில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் சாதாரண பெரும்பான்மை போதுமானது. ஓகே, அடுத்தது முக்கியமான ஒன்று அப்படின்னா இந்த அலுவல் ஆட்சி மொழியில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா, அந்த மொழிகளில் ஏதாவது மாற்றம் பண்ணோம்னாலும் அதுக்கே இந்த சாதாரண பெரும்பான்மை போதுமானதான். தொகுதி மறுவரையறை, அதுக்கும் சாதாரண பெரும்பான்மை போதுமானது. அடுத்தது 5வது அட்டவணை 6வது அட்டவணை நிர்வகித்தல், அந்த பழங்குடியினர் பட்டியலினத்தவர் அதுலேயும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த சாதாரண பெரும்பான்மையே போதுமானது. அடுத்தது சிறப்பு பெரும்பான்மை பார்க்கலாம். சிறப்பு பெரும்பான்மை எங்கெல்லாம் வேணும்னா, அடிப்படை உரிமை, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறையில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சிறப்பு பெரும்பான்மை வேணும். எதுக்கு அப்படின்னா, அந்த அடிப்படை உரிமை, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைனா சிறப்பு பெரும்பான்மை தேவை. அடுத்து சிறப்பு பெரும்பான்மை ப்ளஸ் மாநில சட்டமன்றத்தோட ஒப்புதல் எங்கெல்லாம் தேவை அப்படின்னா, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அந்த முறைகளில் ஏதாவது மாற்றம் செய்யணும்னு நினச்சா சிறப்பு பெரும்பான்மை தேவை ப்ளஸ் மாநிலங்களோட ஒப்புதலும், மாநில சட்டமன்றத்தோட ஒப்புதலும் தேவை. குடியரசுத் தலைவரோட தேர்தலில் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்கிறதுக்கு சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநில சட்டமன்ற ஒப்புதல் தேவை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள, அந்த 7வது அட்டவணையில் சொன்னோம்ல, அதில் ஏதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இந்த 3வது இருக்கிற ஒப்புதல் தான் தேவை. ஓகேவா, இதுவே போதுமானது. குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த 3வது தான் தேவை. அதே மாதிரி 2வது இந்த 7வது அட்டவணையில் ஏதோ சின்னதை சேஞ்ச் பண்ண போகிறாங்க, மத்திய பட்டியலில் இருக்கிறத மாநில பட்டியல் கொண்டு வர போகிறாங்க, மாநில பட்டியலில் இருக்கிறத சேஞ்ச் பண்ண போகிறாங்கனாலும் அதுக்கும் இதுதான் இந்த சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநில சட்டமன்றத்தின் ஒப்புதல் தேவை. அடுத்தது நாடாளுமன்ற குழுக்களை 2 தான் பிரிப்பாங்க. நாடாளுமன்ற குழுவை 2 தான் பிரிப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா நிலைக்குழு. நிலைக்குழு நிரந்தர குழு, தற்காலிக குழு. இந்த நிலைக்குழுவை நிரந்தர குழுன்னு சொல்லுவாங்க. நிரந்தர குழு, இது தற்காலிக குழு. தற்காலிக குழு ஒரு சின்ன பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அது தொடர்பாக, ஒரு சட்டம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கும் ஆலோசனை நடத்துவதற்கும் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தற்காலிக குழுவை தற்காலிகமாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சட்டம் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக தற்காலிக குழுவை ஏற்படுத்துவாங்க. அந்த விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் அதை கலைச்சிருவாங்க. அதே மாதிரி ஒரு சட்டம் தொடர்பாக நமக்கு ஆலோசனை, பாராளுமன்றத்திற்கு ஆலோசனை தேவை அப்படின்னா அந்த டைமில் ஆலோசனை குழுவை கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த நிலைக்குழு நிரந்தர குழு. நிலைக்குழு பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் அதை இது பண்ணுவாங்க. நிரந்தரமானது, ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக இந்த நிரந்தர நிலைக்குழுவை உருவாக்குவாங்க. அது ரொம்ப நிரந்தரமானது. நிலைக்குழுவை 6 வகையாக சொல்லுவாங்க. அதில் ஒன்று மட்டும் பார்க்கலாம். என்னென்ன, நிதிக்குழுன்னு சொல்லுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு நிதிக்குழு ஒரு 3 இருக்கும். ஒன்று பொது கணக்கு குழு, அடுத்தது மதிப்பீட்டு குழு, அடுத்து 3வது பார்த்தோம் அப்படின்னா பொதுத்துறை நிறுவனக்குழு. ஃபஸ்ட்டு பொது கணக்கு குழு பார்க்கலாம். 1921 பொது கணக்கு குழு உருவாக்கப்பட்டது. பொது கணக்கு குழு 1921 உருவாக்கப்பட்டது. இதில் ராஜ்யசபா, லோக்சபா ரெண்டையும் சேர்ந்த 22 உறுப்பினர் இருப்பாங்க. ராஜ்யசபாவில் இருந்தும் இதில் உறுப்பினர் இருப்பாங்க, லோக்சபாவில் இருந்தும் இதில் உறுப்பினர் இருப்பாங்க. பொது கணக்கு குழுவில் ரெண்டுலேயுமே இருந்து மொத்தம் 22 உறுப்பினர் இருப்பாங்க. பொது கணக்கு குழு 1921 உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நாடாளுமன்றத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பாக விசாரிப்பதற்கும்
நாடாளுமன்ற நடைமுறைகள் அனைத்தும் சரியாக நடைபெறுகிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக தான் இந்த குழுக்கள் எல்லாமே. இதில் தலைவர் யார், பொது கணக்கு குழு தலைவர் யார் அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவர் தான். பொது கணக்கு குழு தலைவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர். எதிர்க்கட்சி தலைவரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா சபாநாயகர். சபாநாயகர் மக்களவையோட சபாநாயகர் தான் என்ன பண்ணுவார்னா இதோட தலைவரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். பொது கணக்கு குழுவோட தலைவர் வந்து எதிர்க்கட்சி தலைவர் தான் பொது கணக்கு குழுவோட தலைவராக இருப்பாங்க. ஸோ தற்போது பார்த்திங்கன்னா காங்கிரஸ்லேருந்து ஒருத்தர் இருக்கலாம். இதோட முக்கியமான வேலை, பொது கணக்கு குழுவோட முக்கியமான வேலை அப்படின்னா சிஏஜியோட ரிப்போர்ட்டை ஆய்வு பண்ணுவாங்க. பொது கணக்கு குழுவில் இருக்கிற அந்த 22 உறுப்பினர்களோட வேலை என்ன அப்படின்னா சிஏஜியோட அந்த ரிப்போர்ட்டை இவங்க ஆய்வு பண்ணுறது தான் இவங்களோட வேலை. அடுத்தது மதிப்பீட்டுக்குழு. மதிப்பீட்டுக்குழு 1950 உருவாக்கப்பட்டது. மதிப்பீட்டுக்குழு 1950 ஜான் மத்தாய் அவர்களின் பரிந்துரையின் பேரில் இக்குழு உருவாக்கப்பட்டது. ஜான் மத்தாய் அவர்களின் பரிந்துரையின் பேரில் மதிப்பீட்டுக்குழு உருவாக்கப்பட்டது. இதில் உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா மக்களவையில் இருந்து மட்டுமே 30 உறுப்பினர் இருப்பாங்க. அங்கே பார்த்தா 22 உறுப்பினர்கள் 2 அவையிலிருந்து வரலாம் பொது கணக்கு குழு அப்படின்னு பார்த்தா. இங்கே மதிப்பீட்டு குழுவில் முழுவதும் லோக்சபாவில் இருந்து மட்டும்தான் உறுப்பினர் இருப்பாங்க. 30 உறுப்பினர் இருப்பாங்க. இதோட தலைவராக ஆளுங்கட்சி உறுப்பினர் இருப்பார். தலைவராக ஆளும் கட்சி, அப்போ பிஜேபியை சேர்ந்த ஒருத்தர் இருக்கலாம். ஆளும் கட்சியை சேர்ந்த உறுப்பினர் தான் இதோட தலைவராக இருப்பார். அடுத்தது 3 குழு இருக்கும். 3வது குழு என்ன அப்படின்னா பொது நிறுவனங்கள் மீதான குழு. பொது நிறுவனங்கள் மீதான குழு. இந்த குழு பார்த்தோம்னா இது ரொம்ப லேட்டாக தான் 1964 கிருஷ்ணமேனன் குழு பரிந்துரைப்படி உருவாக்கப்பட்டது. கிருஷ்ணமேனன் குழு பரிந்துரைப்படி உருவாக்கப்பட்டது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா லோக்சபாவிலிருந்து மொத்தம் 22 உறுப்பினர்கள் தான். 22 உறுப்பினர்கள் ராஜ்யசபா லோக்சபாவில் இருந்து இருப்பாங்க. 1964 உருவாக்கப்பட்டது. கிருஷ்ணமேனன் குழு பரிந்துரைப்படி இந்த பொது நிறுவனங்கள் மீதான குழு உருவாக்கப்பட்டது. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா இவங்களோட வேலை பார்த்தீங்க அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களின் கணக்குகளை சரிபார்ப்பது. இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களோட கணக்கை வந்து சரிபார்க்கிறது. அதான் பொது நிறுவனங்கள் மீதான குழு. அடுத்தது பாராளுமன்ற நடவடிக்கை. கேள்வி நேரம். நாடாளுமன்ற அமர்வின் முதல் 1 மணி நேரம் கேள்வி நேரம். அதை வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு வந்து அமைச்சர்கள் உறுப்பினர்கள் தான் கொஸ்டின் கேட்பாங்க, அமைச்சர்கள் ஆன்சர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதான் கேள்வி நேரம். முதல் 1 மணி நேரமே கொஸ்டினில் தான் ஆரம்பிக்குது. அதில் வந்து அவங்க வாய் வழியாக கொஸ்டின் சொல்லலாம், ஆன்சர்ஸ் பண்ணலாம், இல்லைனா எழுத்துப்பூர்வமாகவும் ஆன்சர் பண்ணலாம். பூஜ்ய நேரம். அடுத்த 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா நேரம் இல்லாத நேரத்தை தான் பூஜ்ய நேரம்னு சொல்லுவாங்க. அடுத்த 1 மணி நேரம்னு சொல்ல முடியாது. அடுத்து இருக்கிறத 1962 இந்த பூஜ்ய நேரம்ன்ற ஒன்றே வந்து இந்தியர்கள் தான் உருவாக்கியிருப்பாங்க, நம்ம தான் 1962. அடுத்தது நம்பிக்கையில்லா தீர்மானம். நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்தியாவில் முதல் முறையாக 1963 கொண்டு வரப்பட்டது. நம்பிக்கையில்லா தீர்மானம் பெரும்பாலும் நிறைவேற்றப்படாது. நம்பிக்கையில்லா தீர்மானம் 1963 கொண்டு வரப்பட்டது. கடைசியாக பார்த்திங்கன்னா இப்போ 2023 நிறைவேற்றம் செய்யப்படல, பட் கொண்டு வந்தாங்க. இப்போ சமீபத்தில் கொண்டு வந்தாங்க பிரதமருக்கு எதிராக. ஓகேவா? நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா அமைச்சரவையவே கலைச்சிருவாங்க, புது எலெக்ஷன் வந்துடும். நம்பிக்கையில்லா தீர்மானம் அமைச்சரவைக்கு எதிராக தான் கொண்டு வருவாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அப்படி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டால் அவங்களோட அந்த ஆட்சியே கலைச்சிருவாங்க, லோக்சபாவே கலைச்சிட்டு அடுத்து என்ன பண்ணிடுவாங்கன்னா புதுசாக எலெக்ஷன் நடத்துவாங்க. அடுத்தது கண்டன தீர்மானம். இப்போது அமைச்சர்கள் கொண்டு வர ஒரு கொள்கை செயல்பாடுகளில் திருப்தி இல்லாத எதிர்க்கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா கண்டன தீர்மானத்தை வெளிப்படுத்துவாங்க. அந்த கண்டன தீர்மானம் அப்படின்றது அமைச்சரவையில் சில கொள்கைகள் சில செயல்பாடுகள் எல்லாம் கண்டிக்கும் வகையில் கொண்டு வருவது தான் கண்டன தீர்மானம். ஒரு செயல்பாடு பண்ணுறாங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிடிக்கலாம். மோஸ்ட்லி இந்த பிடிக்காததெல்லாம் எதிர்க்கட்சிக்கு தானே பிடிக்காது, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கண்டன தீர்மானம் கொண்டு வரலாம். அடுத்து கவன ஈர்ப்பு தீர்மானம் அப்படின்னா அந்த பொது விவகாரங்கள் பொது பிரச்சனை தொடர்பாக அமைச்சர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கொண்டு வர்றது தான் கவன ஈர்ப்பு தீர்மானம். இப்போ ரொம்ப அவசியம் இந்த டைமில் ஒரு அவசரமான மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொது பிரச்சனை, ஓகேவா, உடனே அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அமைச்சர்களோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருவாங்க. ஓகே. அடுத்தது அரசாங்க மசோதா மற்றும் தனிநபர் மசோதா. இந்த அரசாங்க மசோதா அப்படின்றது அமைச்சரால் மட்டும்தான் கொண்டு வர முடியும், அமைச்சர். ஆனால் தனிநபர் மசோதா வந்து உறுப்பினர் தனிநபரால் கொண்டு வரப்படும்.
தனிநபர் மசோதாவை கொண்டு வருவர் தனிநபர் தான். ஆனால் இது வந்து அமைச்சர்கள் தான் கொண்டு வருவாங்க. அமைச்சர் தவிர்த்து பாராளுமன்றத்தில் இருப்பாங்கள்ல அந்த உறுப்பினர்கள், தனிப்பட்ட உறுப்பினர்கள், அவங்க எல்லாமே தனிநபர் மசோதாவை கொண்டுட்டு வரலாம். ஆனால் இந்த அரசாங்க மசோதா அமைச்சரால் மட்டும்தான் கொண்டு வரப்படும். அரசாங்க மசோதா பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்கத்தின் கொள்கை தொடர்பாக தான் கொண்டு வருவாங்க. கவர்மெண்ட்டோட கொள்கை தொடர்பாக கொண்டு வருவாங்க. ஆனால் தனிநபர் மசோதா பார்த்தீங்க அப்படின்னா பொது பிரச்சனை தொடர்பாக பொது பிரச்சனை தொடர்பாக கொண்டு வருவாங்க. ஓகே, அடுத்தது இந்த அரசாங்க மசோதா பார்லிமெண்ட் பெரும்பாலும் நிறைவேற்றம் செய்வாங்க. ஒரு 80% இது நிறைவேற்றம் செய்வதற்கு வாய்ப்பு உள்ளது. இதில் 20% கூட தனிநபர் மசோதாவை நிறைவேற்றம் செய்ய மாட்டாங்க. இதுவரைய வெறும் 14 தனிநபர் மசோதா மட்டும்தான் நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. 1970 கடைசியாக ஒரு தனிநபர் மசோதா நிறைவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. தனிநபர் மசோதாவை கன்சல்ட் பண்ணவே மாட்டாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நிறைவேற்றம் செய்யப்படும். ஏன்னா அது அமைச்சர் கொண்டு வந்த ஒரு மசோதா அப்படின்றதுனால இது நிறைவேற்றம் செய்யப்படும். இந்த மசோதா கொண்டு வருவதற்கு 7 நாட்களுக்கு முன்னாடி அந்த அவையில் தெரிவிச்சிருக்கணும். ஆனால் இந்த தனிநபர் மசோதா கொண்டு வருவதற்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் அந்த மசோதா கொண்டு வர போகிறோம் அப்படின்றத தெரிவிச்சிருக்கணும். 1 மாதத்துக்கு முன்னாடி தெரிவிக்கணும். அவங்க 7 நாளைக்கு முன்னாடி மட்டும் அரசாங்க மசோதா சொன்னால் போதும். இந்த தனிநபர் மசோதாவை உருவாக்கம் செய்கிறதே தனிநபர் தான், அந்த உறுப்பினர் தான் உருவாக்கம் செய்வாங்க. ஆனால் இது வந்து அரசு துறை தான் வந்து அரசாங்க மசோதாவை உருவாக்கம் செய்யும். ஒரு அரசு டிபார்ட்மெண்ட் தான், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்க மசோதாவை உருவாக்குவாங்க. உருவாக்கி அமைச்சர் அதை அறிமுகம் செய்வார். 7 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லுவாங்க. அது மாதிரி 80% நிறைவேற்றம் செய்யப்படும். பட் தனிநபர் மசோதா அப்படி இல்லை. கடைசி 1970 நிறைவேற்றம் செய்யப்பட்டது. இதுவரையும் வெறும் 14 தனிநபர் மசோதா தான் கொண்டு வரப்பட்டது. இப்போது சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா அந்த திருச்சி சிவா அவர்களால் தனிநபர் மசோதா கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? ஆனால் அதுவும் நிறைவேற்றம் செய்யப்படவில்லை. அதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனிநபர் மசோதாவை நிறைவேற்றம் செய்யப்படவில்லை. 2014ஆம் ஆண்டு திருச்சி சிவா அவர்களால் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வரப்பட்டது. கடைசியாக தனிநபர் மசோதா அப்படின்னா 1970 தான். கடைசியாக தனிநபர் மசோதா 1970.